எக்ஸைஸ் 1.1ல 13th சம் தான் பார்க்க போறோம். ஏபிசின்னு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஏஎக்ஸ்பி ஈக்குவல் டு சி. ஓகேவா, எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு டேர்மா இந்த சைட்ல இருந்து அந்த சைடுக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், ஏவை அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். அதை எப்படி எழுதலாம், எக்ஸ்பி ஈக்குவல் டு இந்த ஏ இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும், ஏ இன்வர்ஸ் ஆயிடும். ஏ இன்வர்ஸ் இன்டு சி. ஓகேவா, ஏ முன்னாடி இருக்கிறதுனால ஏ இன்வர்ஸ் என்ன செய்யணும், முன்னாடியிலே போட்டுக்கிறோம். ஓகேவா, அடுத்தது என்ன செய்யலாம், பிய அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடும். அப்ப என்ன ஆயிடும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி. இங்க பி வந்து கடைசியில இருக்கா, அது மாதிரி அந்த சைடுல என்ன செய்ய போறோம், பி இன்வர்ஸ கடைசியில போட்டுக்கிறோம். ஓகேவா, இப்போ என்ன செய்யலாம், ஒரு இதா வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து அதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஏ இன்வர்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். ஆனா ஏ மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்ப என்ன செஞ்சுக்கலாம், ஏ எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா, ஏ எழுதி அதுக்கு இன்வர்ஸ். அடுத்தது என்னது, சி மேட்ரிக்ஸ் தெரியும். சி என்னது 1 1 2 2. அடுத்தது என்னது, பி இன்வர்ஸ். அப்ப பி மேட்ரிக்ஸ் எழுதி அதுக்கு மேல இன்வர்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா, நம்மளுக்கு ஃபார்முலா இன்வர்ஸுக்கு நம்மளுக்கு தெரியும். A inverse is equal to என்னது 1 by modulus A into adjoint A. இந்த ஃபார்முலா தான். இப்போ என்ன செய்யலாம், இந்த வேல்யூக்கு நம்ம A inverse கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இந்த மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும், 1 divided by modulus of A இருக்கு இல்லையா. மாடுலஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த நம்பர்ஸ் அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 0 into 1 is 0 minus 2 into minus 1 என்னது -2. ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +2 எழுதிக்கணும். ஓகேவா, அடுத்தது என்ன செய்ய போறோம், அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்ல இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த டயகனல்ல அந்த ரைட் சைட் டயகனல்ல இடத்த மாத்தி எழுதிக்கணும். இந்த சைட்ல இருக்கிறதுல என்ன செய்யணும், வேல்யூஸ் அப்படியே இருக்கும், வெறும் சைனை மட்டும் மாத்தி எழுதினா போதும், அட்ஜாயிண்ட் ஏ கிடைச்சிடும். இப்போ இந்த ஹோல்ஸ் என்னது நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ். நம்ம சீல எந்த சேஞ்சஸும் இல்லை, அதனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது பி இன்வர்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதுக்கும் இதே ஃபார்முலா தான். சோ 1 divided by இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க, 1 3s are 3 minus 1 into -2 என்னது -2. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +2. அடுத்தது அட்ஜாயிண்ட் எப்படி போடணும், அதுக்கு இந்த நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும், இடத்த மாத்தி எழுதிக்கிங்க. இந்த டயகனல்ல இருக்கிறது என்ன செய்யணும், சைனை மட்டும் மாத்தி எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேவா, இப்ப என்ன செய்யலாம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு உள்ள இருக்கிற மேட்ரிக்ஸ் எல்லாம் என்ன செய்யுங்க, ரெண்டு மேட்ரிக்ஸா மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்ப இது என்ன ஆயிடும், 1/2 அப்படி இருக்கும். இது என்ன ஆயிடும், 1/5 இருக்கும். அப்ப இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். அப்ப என்ன ஆகும், 0 into 1 is 0 plus 1 into 2 என்னது 2. அடுத்தது என்ன செய்ய போறீங்க, ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0 into 1 0 plus 1 into 2 என்னது 2. அடுத்தது என்ன செய்யணும், செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். அப்ப என்ன -2 into 1 என்னது -2 plus 1 into 2 என்னது 2. நெக்ஸ்ட் கடைசி வேல்யூக்கு என்ன செய்யணும், லாஸ்ட் ரோ வித் லாஸ்ட் காலம். அப்ப -2 into 1 என்னது -2 plus என்னது 1 into 2 is 2. இப்ப நம்மளுக்கு என்னது, இந்த மேட்ரிக்ஸ் எந்த மாற்றமும் கிடையாது, அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேவா, இப்ப என்ன செய்யணும், இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 1 divided by 10. இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கங்க. சிம்பிளிஃபை பண்ணி அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். 0 0. இந்த மேட்ரிக்ஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது, அதை அப்படியே எழுதிட்டு இப்ப என்ன செய்யணும், இப்ப நம்மள்ட்ட இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு, 2x2 மேட்ரிக்ஸ். இதை இப்ப மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க, 1/10 அப்படியே போட்டுக்கோங்க. எகைன் இது என்னது, மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். அப்ப என்ன வரும், 1 2s are 2 minus 1 into 2 is -2. நெக்ஸ்ட் வேல்யூக்கு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம். அப்ப என்னது 2 2s are 4 பிளஸ் என்னது 2 3s are 6. அடுத்தது வேல்யூ என்னது, 0 அதாவது செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம் பண்ணுவோம். இங்க எல்லாமே 0வா இருக்கிறதுனால என்னது, எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. ஓகேவா, அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து 2 - 2ங்கிறது 0, 4 + 6 10, மீதி இருக்கிற வேல்யூஸ் 0. அப்ப இங்க 10 இருக்கு இல்லையா, அதாவது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸ் எப்படி ஆயிடும்,
0 1 0 0. அப்ப நம்ம x ஓட வேல்யூ என்னது 0 1 0 0. ஓகேவா? ஓகே